எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பருக்கு வணக்கம். நீங்கள் எஸ்பிஓவில் லைஃப் டைம் கண்டினியூவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்பிஓ கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்ட், டெலகிராமில் நோட்டீஸ் போர்ட்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்டை எல்லோரும் கம்பல்சரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான். நம்ம ஏன்னா அவங்க கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்டு அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இதை நம்ம உள்ள கவனிக்கல, நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய வேலை இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இடையிலேருந்து வந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ரீசனாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம ஐடிஸில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் படித்து பார்த்துட்டு டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சப்மிட் கொடுக்கணும். இதுதான் வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கிற ஒரு மெம்பர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா இதை வந்து அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு வரணும். படிக்காமல் அவங்க பாட்டுக்கு எதை கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால அப்படியே டிக் பண்ணிடாதீங்க. ரொம்ப வேணும் படித்து பார்த்துட்டு தான் டிக் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே 5 நாள் டைமிங் கொடுத்துட்டாங்க. இன்னொரு 2 டேஸ் டைமிங் அதிகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் இன்னும் பார்க்கல, ஐடியை லாகின் பண்ணல, செக் பண்ணல, இது வரைக்கும் மறந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் 2 டேஸ் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு லாகின் பண்ண உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு 15 பாயிண்ட் வரும். அதை படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெலகிராமில் போங்க. அதில் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவரே சங்கர் சாரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஐடியா லாகின் பண்ணி கொஸ்டின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஐடியா லாகின் பண்ணால் இப்படி தான் இருக்கும் டேஷ்போர்டு. அதாவது டேஷ்போர்டில் ஐடியா லாகின் பண்ண உடனே இப்படி தான் ஷோ ஆகும். அதில் பாருங்கள், அக்செப்ட் பண்ணவங்க வந்து மேலே இருக்கிற இவ்வளோ மெம்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரிஜெக்ட் பண்ணவங்க வந்து 223 பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறவங்க பெண்டிங் யூசர்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றவங்க 1 by 1 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு இந்த டிக் பாக்ஸ் அப்படி கிளிக் பண்ணோம். பாருங்க, அடுத்த கொஸ்டின் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நான் செலுத்திய தொகை எஸ்பிஓ வழங்கும் க்ளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக மட்டும் தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இது 2வது கொஸ்டின். இதே மாதிரி தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் 1 by 1 படித்து பார்த்துட்டு 1 by 1 டிக் பண்ணிட்டு வாங்க. நான் அப்படியே டிக் பண்ணிட்டு வரேன். நீங்கள் 1 by 1 படித்து பார்த்துட்டு டிக் பண்ணணும். இதுக்கு இன்னும் 2 நாள் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. யார் எஸ்பிஓ மெம்பர்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணலையோ அவங்க ஐடி பிளாக் ஆகும். சரிங்களா? பிளாக் ஆகும் அப்படின்னா அவங்க ஆக்டிவாக இல்லாதவங்க, ஆக்டிவாக இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே ஒர்க்கு. ஃபஸ்ட்டு விஷயமே ஆக்டிவாக இருக்குங்க. எஸ்பிஓவில் ஆக்டிவாக இருக்கணும். அவங்க மட்டும்தான் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நோட்டீஸ் போர்டு, டெலகிராம் இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ண உடனே இப்போ ஆக்டிவாக இருக்கவங்க மட்டும்தான் நம்ம கம்பெனிக்கு தேவைன்ற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வேணால் படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். பாருங்க, அக்செப்ட் கொடுக்கணும். சரிங்களா? நான் சப்மிட்னு சொல்லிப்பேன், நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றவங்க மட்டும் 1 by 1 இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு டிக் பாக்ஸை டிக் கொடுத்துட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுங்க. இல்லை எனக்கு கம்பெனியில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவங்க ரொம்ப நாளாக லீவ் அதிகமாக விட்றாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு என்ன ரீசன் இதுவாக இருந்தாலும் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லாதவங்க ரிஜெக்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா 60 நாளுக்குள்ளே நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் வாலெட்டில் ஒர்க் பண்ணி இன்கமும் உங்களுக்கு 60 நாளில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் இது வரைக்கும் சொல்கிறது கிளியராக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.